அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைய ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது நவம்பர் மாதத்திற்குரிய கடைசி 25 நாட்களுக்கு விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நவம்பர் மாதம் இந்த ராசிக்கு கிரகங்கள் அள்ளித்தரப்போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போதில் இருந்தே எகர தொடங்கியிருக்கு. அந்த வகையில் பெரும்பான்மை ராசி அப்படின்னு அறியப்படக்கூடிய விருச்சிக ராசிக்கு இந்த நவம்பர் மாதத்தினுடைய பிற்பகுதி கடைசி 20 நாட்கள் எப்படி இருக்க போகிறது, அதிலும் ஏகோபித்த எதிர்பார்ப்புடன் ஒவ்வொரு நாளையும் வாரத்தையும் மாதத்தையும் ஆண்டையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதத்தினுடைய பிற்பகுதியாவது தமக்கு நல்ல மாதிரியான பலனை தரப்போகிறதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு பலன்கள் அமைய பெறுகிறதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்குரிய கிரக மாற்றம், அதாவது கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது அப்படின்னா, ராசி ஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலையும், பஞ்சமஸ்தானத்தில் ராகு, கலத்திரஸ்தானத்தில் குரு வக்ர நிலையிலையும், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் கேது, அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் அப்படின்னு கிரக நிலைகள் அமைந்திருக்கு. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 13ஆம் தேதி புதன் வக்ரம் ஆரம்பிக்கிறாரு. 16ஆம் தேதி அயனசயன போகஸ்தானத்தில் இருந்து சூரியன் ராசிக்கு மாறுகிறாரு. இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது சுக்கிரன் விருச்சிக ராசியில் இருந்து 2வது இடத்திற்கு மாறுகிறது. செவ்வாய் நீச்சமடைய இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே பெரிய அளவில் உங்களுக்கு துணிச்சல் அப்படிங்கிறது இருக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுல ஒரு குழப்பமான மனநிலை இருக்க பெறலாம். சூரிய பகவானின் நீச்சம் அடைந்து 10வது இடத்துல மறைந்திருக்காரு. நவம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் பார்க்கும் பொழுது ஒரு குழப்பமான மனநிலையை தோற்றுவிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் பார்த்திங்க அப்படின்னா விருச்சிக ராசியினுடைய அதிபதி அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வாய் பகவான். நவம்பர் மாதத்தில் செவ்வாய் நீச்சம் அடையக்கூடிய நிலை இருக்குங்க. ஆனால் குரு பார்வை விருச்சிகத்தில் தான் இருக்குது. சுக்கிரன் விருச்சிக ராசியில் இருந்து 2வது இடத்திற்கு மாறுகிறது. செவ்வாய் நீச்சமடைய இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களுக்கு பெரிய அளவில் துணிச்சல் அப்படிங்கிறது இருக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுல ஒரு குழப்பமான மனநிலை நீடித்த வண்ணமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நவம்பர் 16ஆம் தேதி விருச்சிகத்திற்கே சூரியன் மாற்றம் அடையும். சூரியன் மாற்றமடையக்கூடிய சூழலில் தொழில் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை ஏற்படலாம். குடும்பத்திற்காக சுப செலவுகளை செய்து குடும்ப உறுப்பினர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு, திருமண முயற்சியில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமைய அதிகளவில் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அந்யுன்யமான புரிதல் மற்றும் ஒருமித்த கருத்து ஏற்பட சரியான சூழல் அமைய பெறுங்க. சுப காரியங்களை செய்கிறதுல ஈடுபாடும் ஆழமான நம்பிக்கையையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த காலம் உங்களுக்கு இருக்க பெறலாம். அதே சமயம் செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ குழப்பம் நீங்க வாய்ப்புகள் இருக்கிறது. முதல் 15 நாட்கள் எந்த விதமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. 4வது இடத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதனால் உங்களுடைய பயணம், உங்களுடைய ஆரோக்கியம் ஆகியவற்றை சரிவர கவனித்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் வந்துவிட்டால் மீண்டும் அர்த்தாஷ்டம சனி ஏற்படுது. நீங்கள் கொஞ்சம் சுமாராக தான் இருப்பீங்க இந்த காலகட்டத்தில். அதே சமயம் மாணவர்களை பொறுத்தமட்டில் பார்த்தோன்னா ஆதித்ய யோகம் அழகாக கை கொடுக்க போகிறது. உங்களுடைய எண்ணங்கள், ஆற்றல்கள், இலக்குகள் அழகாகவே இருக்கும். ராகு 5வது இடத்துல இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு நரம்பு அப்படி இல்லைன்னா தோல் சம்பந்தப்பட்ட சிறிய உபாதைகளும் ஏற்படலாம். 11வது இடத்துல இருக்கக்கூடிய கேது குருவுடைய பார்வை இருக்கிறதுனால அது உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக
நன்றாகவே அமையப்பெறும். இதனால் கிடைக்கக்கூடிய அனுபவம், அறிவு, ஞானம், தெளிவு உங்களுக்கு பாசிட்டிவான பலன்களையும் தரும் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2024 வருடத்தினுடைய நவம்பர் மாதம் அப்படிங்கிறது ஓரளவிற்கு சுப கிரகங்களின் பார்வை உங்கள் மீது விழுறதுனால நல்ல எண்ணமும் நல்ல முயற்சியும் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்பும் உங்களுக்கு வந்து சேரலாம். ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். குறிப்பாக பொருளாதார ரீதியாக உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. குடும்ப உறுப்பினர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் திட்டமிடலுடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரம் அப்படிங்கிறது வேண்டாம். பணப்புழக்கம் அப்படிங்கிறது கணிசமாகத்தான் உயர ஆரம்பிக்கும். வெளிவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். இருப்பினும் நல்ல ஆதரவும் மரியாதையும் தங்களுக்கு கிடைக்க பெறலாம். இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். எந்த ஒரு காரியமும் ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்த பிறகே முடிவடையலாம். எதிலையுமே தடை தாமதங்கள் இருக்கவே செய்யும். வீண் விவாதங்களில் இந்த காலகட்டத்தில் ஈடுபட வேண்டாம். தேவையற்ற அலைச்சலும் வாழ்க்கை துணையால பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் கவனமாகவும் இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் எழ வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் அவசியமாகிறது. அதே மாதிரி குடும்பத்தில் மனைவி மற்றும் மகளின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படக்கூடும். அதே சமயம் மாத பிற்பகுதி, அதாவது இந்த காலகட்டத்தினுடைய கடைசி பகுதி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவிற்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க அதிகளவில் வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிகிறதில் தடை தாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும். ஆனாலும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொள்வதில் பிரச்சனை எதுவுமே இருக்காது. நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களை வாங்குவீங்க. உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். இருந்தாலும் சில பிரச்சனைகளும் ஏற்படத்தான் செய்யும். நண்பர்களினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும். தாய்மாமன் வழி உறவுகளால் சில தர்ம சங்கடமான சூழ்நிலையை எதிர்கொள்ளவும் நேரிடலாம். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்து காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்களும் ஏற்படலாம். சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்காது. மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது எதிர்காலத்திற்கு நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு லாபம் கிடைக்கப் பெறுவீங்க. பற்று வரவு சுமூகமாகவே நடைபெறும். மறைமுகமாக போட்டிகளை முறியடித்துக் கொள்வீங்க. சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது ரொம்ப நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமம் தரும் காலகட்டம்தான். இருப்பினும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவுமே இருக்காது. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்து காணப்படலாம். எதிலுமே உங்களுக்கு கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் எதிரிகள் பிரச்சனை கொடுக்கத்தான் செய்வாங்க. அதை நீங்கள் ஒரு ஸ்டமத்தோடு நீங்கள் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். இருப்பினும் புத்தி சாதுரியத்தனமாக நடந்து கொண்டால் வரக்கூடிய பிரச்சனைகளை எளிமையாக எதிர்கொள்ளவும் முடியும். அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் ஒரு சிலருக்கு உண்டாகலாம். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாயிருங்க. அரசாங்க காரியங்கள் தாமதமாகவே முடியுங்க. வழக்குகளில் மனதில் ஒரு அச்ச உணர்வு ஏற்படக்கூடும். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகலாம். எடுத்த காரியங்கள் அனுகூலமாக முடிய சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவிலேயே இருக்கப்பெறுகிறதுங்க. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே உஷாராக செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். சக வியாபாரி
அதிகாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியும் வரலாம். வீண் அலைச்சலும் அதனால் மன சோர்வும் உடல் அசதியும் உண்டாக்கத்தான் செய்யும். வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் நேரிடலாம். புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ள வேண்டாம். அரசாங்க காரியங்கள் தாமதமாக முடியும் அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை நினைத்து கவலை கொள்ளவும் தேவையில்லை. அதே மாதிரி பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகத்தையும் தரலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அலுவலகத்தில் பொறுப்புகளில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதுனால பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம். ஒரு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. பணிகளில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராகவே செயல்படுங்க. மெத்தன போக்கோ கவன சிதறலோ உங்களுக்கு பிற்காலத்தில் பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுடலாம். அதனால் கொஞ்சம் கொடுமான வரைக்கும் உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்குரிய பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு செம்பருத்தி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்கிறதும் ஆதித்ய ஹிருதயம் பிரயாணம் செய்கிறதும் நன்மையை தரும். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நன்மையை தரும்.